மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் இன்று தொடங்கியுள்ளார். என் மண் என் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழா குறித்த தொகுப்பை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்தடைந்த பிரதமர் மோடி சூலூரில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் பல்லடம் அருகே உள்ள மாதாப்பூர் சென்றார். அங்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க திறந்தவெளி வாகனத்தில் வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பொதுக்கூட்டத்தில் ஜி.கே. வாசன், தமிழருவி மணியன், ஏ.சி. சண்முகம், ஜான் பாண்டியன், பாரிவேந்தர் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, நாடாளுமன்ற தேர்தலில் 400 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றி நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமர் ஆவார் என நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கு தமிழகத்தின் 39 தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டார். நம்முடைய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி 39 எம்பிக்களை அமர்த்து நிச்சயமாக அழகு பார்க்கும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். சகோதர சகோதரிகளை, தமிழகத்திலிருந்து 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்கும் வரை நமக்கு ஓய்வு இல்லை சகோதரர்களே, ஓய்வு இல்லை சகோதரிகளே, நிச்சயமாக ஓய்வு இல்லை பெரியோர்களே, தாய்மார்களே, அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும். தொடர்ந்து தமிழில் உரையை தொடங்கிய பிரதமர் மோடி, மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எப்போதும் முக்கியத்துவம் கொடுத்திருப்பதாகவும் தமிழ்நாட்டிற்கு 3 மடங்கு நிதியை வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். வணக்கம். इस मिट्टी का कण कण காங்கிரஸ் ஆட்சியை விட 3 மடங்கு கூடுதலான நிதியை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நாங்கள் கொடுத்துள்ளோம். இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு நிச்சயம் மாறும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஊழல் செய்தவர்களின் உண்மை முகம் வெளிவந்து கொண்டிருப்பதால் தமிழ்நாட்டில் பாஜகவின் வளர்ச்சியை பார்த்து சிலருக்கு பயம் தொற்றிக் கொண்டு விட்டது. தமிழகத்திற்கு திமுக எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி, தமிழகம் மாற்றத்திற்கு தயாராகி வருவதாக கூறினார். மத்தியில் 10 ஆண்டுகள் காங்கிரஸ் திமுக கூட்டணியின் ஆட்சி நடைபெற்றது. அப்போது திமுகவை சேர்ந்தவர்கள் முக்கிய பதவிகளை வகித்தனர். இருந்தபோதும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அவர்கள் எதுவும் செய்யவில்லை. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானது. குடும்ப ஆட்சியை எப்படி நடத்துவது என்பது பற்றியே அவர்கள் சிந்திக்கிறார்கள். அதே சமயம் ஏழைகளுக்கு கல்வி, மருத்துவ வசதி போன்றவற்றை செய்தவர் எம்ஜிஆர் எனவும், அவரைப் போலவே ஜெயலலிதாவும் மக்கள் மத்தியில் நிலை பெற்றிருந்ததாகவும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு பிரதமர் புகழாரம் சூட்டினார். நான் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது எம்ஜிஆர் என் நினைவுக்கு வந்தார். இலங்கையில் எம்ஜிஆர் பிறந்த ஊரை காணும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடத்திய எம்ஜிஆர் தரமான கல்வி மற்றும் சுகாதாரத்தை கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் எம்ஜிஆரை ஒப்பற்ற தலைவராக பார்க்கிறார்கள். எம்ஜிஆருக்கு பிறகு நல்லாட்சி கொடுத்தவர் ஜெயலலிதா தான். எம்ஜிஆரின் கொள்கையை பின்பற்றி மக்களுக்காக வாழ்ந்தவர் ஜெயலலிதா. பல்லடம் பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்டு மதுரை சென்ற பிரதமர் மோடி அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். மேலும் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலிலும் அவர் சுவாமி தரிசனம் செய்தார். ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ள 4 இந்திய வீரர்களின் பெயர்களை பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சந்திரனில் மனிதர்களை தரையிறக்க ககன்யான் விண்வெளி திட்டத்தை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் முன்னெடுத்துள்ளது. இதில் பங்கு பெறவுள்ள 4 விண்வெளி வீரர்களின் பெயர்களை பிரதமர் மோடி திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அறிவித்துள்ளார். பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் தலைமையில் அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப் மற்றும் சுபான்சு சுக்லா ஆகிய 4 இந்த குழுவில் இடம்பெறுகின்றனர். சந்திரனுக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் முதல் கட்டமாக இந்த 4 விண்வெளி வீரர்கள் 400 கிலோமீட்டர் தொலைவில் விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ளனர். இந்த திட்டம் வெற்றிகரமாக முடிவடைந்த பின்னர் அடுத்த கட்டமாக மனிதர்களை சந்திரனுக்கு அனுப்பும் அதிகாரப்பூர்வ பணிகள் தொடங்கப்படும். 2035ஆம் ஆண்டுக்குள் மனிதர்களை சந்திரனுக்கு அனுப்ப வேண்டும் என்பதே இஸ்ரோவின் இலக்காக உள்ளது.
இதுவரை 12 அமெரிக்க விண்வெளி வீரர்கள் சந்திரனில் தரையிறங்கியுள்ளனர். ரஷ்யா உள்ளிட்ட வேறு எந்த ஒரு நாடும் சந்திரனிற்கு மனிதர்களை அனுப்பியதில்லை. 1969 ஜூலை 20 அன்று ஆம்ஸ்ட்ராங் மற்றும் ஆல்டரின் 1 ஆகியோர் அப்போலோ 11 மூலம் முதலாக சந்திரனில் கால் பதித்து சாதனை படைத்தனர். பீட் கன்ராட், ஆலன் பீன் ஆகிய 2 நாசா விண்வெளி வீரர்கள் 1969 நவம்பரில் அப்போலோ 12 மூலம் சந்திரனில் தரையிறங்கினர். ஆலன் ஷெபர்ட், எட்கர் மிட்செல் ஆகிய 2 விண்வெளி வீரர்கள் அப்போலோ 14 விண்கலம் மூலம் 1971 பிப்ரவரியில் சந்திரனில் கால் பதித்தனர். டேவிட் ஸ்காட், ஜேம்ஸ் எர்வின் ஆகிய 2 விண்வெளி வீரர்கள் 1971 ஜூலையில் அப்போலோ 15 மூலம் சந்திரனில் தரையிறங்கினர். ஜான் யங், சார்லஸ் டியூக் ஆகிய 2 விண்வெளி வீரர்கள் 1972 ஏப்ரலில் அப்போலோ 16 மூலம் சந்திரனில் தரையிறங்கினர். யுஜென் செர்னன், ஹாரிசன் ஸ்மித் ஆகிய 2 நாசா விண்வெளி வீரர்கள் 1972 டிசம்பரில் அப்போலோ 17 மூலம் சந்திரனில் தரையிறங்கினர். அதன் பிறகு கடந்த 52 வருடங்களாக சந்திரனில் மனிதர்கள் யாரும் தரையிறங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் சிறந்த விமான நிலையங்களுக்கான பட்டியலில் சென்னை விமான நிலையத்தின் மதிப்பீடு கவலை அளிக்கும் விதத்தில் உள்ளது. அந்த செய்தி சொல்வது என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். விமான நிலையம் என்பது பயணம் என்ற ஒற்றை காரணியை தாண்டி அந்த பகுதியின் தொழில் வளம், தொழில் வளர்ச்சி, சுற்றுலா உள்ளிட்டவற்றிற்கும் அச்சாரமாக பார்க்கப்படுகிறது. இதனால் விமான நிலைய நிர்வாகம் மற்றும் செயல்பாட்டு திறன் சிறப்பான அளவீட்டில் இருப்பதும் இன்றியமையாததாகிறது. இங்கிலாந்தின் பிசினஸ் பினான்சிங் தளம் உலகெங்கிலும் உள்ள முக்கிய விமான நிலையங்களின் பயணிகளின் மதிப்புரைகளை தொகுத்து உலக அளவில் வணிக பயணிகளின் சிறந்த மற்றும் மோசமான விமான நிலையங்களின் பட்டியலை சமீபத்தில் வெளியிட்டிருந்தது. அதில் உலக அளவில் முதல் 20 சிறந்த விமான நிலையங்களுக்கான பட்டியலில் இந்தியாவில் உள்ள 4 விமான நிலையங்கள் இடம்பெற்றுள்ளன. அந்த வகையில் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் 4.46 புள்ளிகளுடன் உலக அளவில் 16ஆம் இடம் பிடித்துள்ளது. டெல்லியின் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் 4.60 புள்ளிகளுடன் உலக அளவில் 14ஆம் இடமும் ஆசிய அளவில் 10ஆம் இடமும் பிடித்துள்ளது. மும்பையின் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் 5.22 புள்ளிகளுடன் உலக அளவில் 10ஆம் இடமும் ஆசிய அளவில் 9ஆம் இடமும் பெற்றுள்ளது. பெங்களூரு மாநகரின் கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் 5.56 புள்ளிகளுடன் உலக அளவில் 8ஆம் இடமும் ஆசிய அளவில் 7ஆம் இடமும் பிடித்துள்ளது. இந்த பட்டியலில் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக சென்னை சர்வதேச விமான நிலையம் வெறும் 3 புள்ளிகளை பெற்று ஆசிய அளவில் மோசமான விமான நிலையங்களின் பட்டியலில் 6ஆம் இடம் பிடித்துள்ளது. முறையான பராமரிப்பின்மை, சொகுசு குறைபாடு என சென்னை விமான நிலையத்தின் மீதான புகார்களாக உள்ளன. ஏற்கனவே சமீப காலங்களாக சென்னையை தளமாக கொண்டு இயங்கி வந்த பல்வேறு விமான நிலையங்கள் தங்களின் தளத்தை பெங்களூருவிற்கு மாற்றி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. பரந்தூர் விமான நிலைய சர்ச்சைகள் எப்போது முற்றுப்பெற்று பணிகள் எப்போது தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பு ஒருபுறம் இருக்க, மறுபுறம் இந்நிலை தொடர்ந்தால் தென்னிந்தியாவின் வாசல் என்ற பட்டத்தை பெங்களூருவிடம் சென்னை இழந்துவிடுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. இந்தியாவின் வறுமை விகிதம் 5% குறைந்துள்ளதாக நிதி ஆயோக்கின் தலைவர் PVR சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 2022-23 குடும்பங்களின் செலவுகள் பற்றிய ஆய்வறிக்கையை மத்திய புள்ளியியல் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் அல்லாத இதர வகை நுகர்வு பொருட்களை வாங்க கிராமப்புற குடும்பங்கள் செலவிடும் தொகை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது. கிராமப்புறங்களில் தனிநபர் ஒருவரின் மொத்த செலவுகளில் உணவுப் பொருட்களுக்கு ஒதுக்கப்படும் தொகை 1999-2000 59.46% இருந்து 2022-23 46.38% குறைந்துள்ளது.
நகர்ப்புறங்களில் தனிநபர் ஒருவரின் மொத்த செலவுகளில் உணவுப் பொருட்களுக்கு ஒதுக்கப்படும் தொகை 1999-2000 48.1% இருந்து 2022-23 39.2% குறைந்துள்ளது. தனிநபர் வருமானம் வெகுவாக அதிகரித்துள்ளதால் அத்தியாவசிய செலவுகளுக்கு ஒதுக்கப்படும் விகிதம் குறைந்துள்ளதே இதற்கு காரணமாகும். 2022-23 கிராமப்புறங்களில் உணவு செலவுகளுக்கு சராசரியாக நபர் ஒருவருக்கு மாதம் ஒன்றுக்கு 1750 ரூபாய் ஆகிறது. ஆனால் உணவு அல்லாத இதர செலவுகளுக்கு நபர் ஒருவருக்கு மாதத்திற்கு 2023 ரூபாய் செலவிடப்படுகிறது. 2022-23 நகர்ப்புறங்களில் உணவு செலவுகளுக்கு சராசரியாக நபர் ஒருவருக்கு மாதம் ஒன்றுக்கு 2530 ரூபாய் ஆகிறது. ஆனால் உணவு அல்லாத இதர செலவுகளுக்கு நபர் ஒருவருக்கு மாதத்திற்கு 3929 ரூபாய் செலவிடப்படுகிறது. தற்போது இந்தியாவில் வறுமையில் உள்ளவர்களின் விகிதம் 5% குறைந்துள்ளதாக இதன் அடிப்படையில் கணிக்கலாம் என்று நிதி ஆயோக் தலைவர் PVR சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடும் வறுமையில் உள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை சுமார் 5 லட்சம் என்று 2024-25 தமிழக பட்ஜெட்டில் கணிக்கப்பட்டுள்ளது இங்கே குறிப்பிடத்தக்கது. சென்னை மெரினா கடற்கரையில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நினைவிடம் மற்றும் புதுப்பிக்கப்பட்டுள்ள அண்ணா நினைவிடத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை மெரினா கடற்கரையில் 39 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி நினைவிடம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அங்குள்ள அண்ணா மற்றும் கருணாநிதியின் சிலைகளை திறந்து வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் இருவரின் நினைவிடங்களிலும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கலைஞர் அருங்காட்சியகம் மற்றும் 7D தொழில்நுட்பத்தில் உருவான கருணாநிதி வாழ்க்கை வரலாற்று குறும்படத்தை முதலமைச்சர் பார்த்து ரசித்தார். பார்ப்போற்றும் படைப்பாளியாக இன்றும் தன் படைப்புகளால் உயிர்ப்புடன் மிளர்கின்றார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். சுமார் 1.5 மணி நேரம் அமைச்சர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் நினைவிடத்தை சுற்றி வந்த மு க ஸ்டாலின் அங்குள்ள பல்வேறு சிறப்பம்சங்களை பார்த்து நெகிழ்ச்சியடைந்தார். நினைவிடத்தின் 2 பகுதிகளிலும் 4 சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதற்குள் சென்றால் 20,000 சதுர அடி பரப்பளவில் பூமிக்கடியில் அருங்காட்சியகம், 3 திரைகளை கொண்ட தியேட்டர் உள்ளிட்டவை கட்டப்பட்டுள்ளன. திருவாரூரில் புறப்பட்ட கலைஞர் தமிழ்நாட்டையே திருவூராக ஆக்கினார். தமிழ்நாடே ஆரூரார் உருவாக்கிய நாடாக காட்சியளிக்கிறது. முதல் திரையில் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாறு வீடியோ திரையிடப்பட்டதுடன் அண்ணா கலைஞர் செய்த சாதனைகள் என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிய காணொளியும் ஒளிபரப்பப்பட்டது. முதல் அதிசயம், கலைஞரின் உலகத்தால் நாம் சுற்றுகிறோம், தமிழ்நாடு சுற்றுகிறது. கலைஞர் உலக ஆழ்வார். உலகம் கலைஞர் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்கும். கலைஞர் நினைவிடத்துக்குள் வாருங்கள். கலைஞர் வாழ்ந்த வாழ்க்கையை காணலாம். கலைஞரோடு வாழலாம், வாழலாம், வாழலாம். இரண்டாவது திரையில் கருணாநிதி ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. மூன்றாவது திரை திருவாரூர் முதல் சென்னை இடையிலான மண்ணை ரயில் போல வடிவமைக்கப்பட்டுள்ளதுடன் அந்த ரயிலில் 7D தொழில்நுட்பத்தில் கருணாநிதி கடந்து வந்த பாதை குறித்து விளக்கப்படுகின்றன. 5 முறை முதலமைச்சராக இருந்து அவர் போட்ட கையெழுத்தின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டின் முன்னெழுத்தாக மு.க. என்ற 2 எழுத்து உருவானது. அங்குள்ள டிவியில் தெரியும் கருணாநிதியின் உருவத்தின் முன் அமர்ந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்லும் வசதிகள் அனைவரையும் ஆச்சரியமூட்டுகிறது. நினைவிடத்தின் பின்பகுதியில் மெரினா கடலை ரசிக்கும் வகையில் பிரம்மாண்ட பார்வையாளர் மாடம், இருக்கைகள், பூச்செடிகளுடன் அமைக்கப்பட்டிருப்பது சுற்றுலா பயணிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. நினைவிடத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த வைரமுத்து, கலைஞர் நினைவிடம் நமக்கு வரலாறு என தெரிவித்தார். ஒரு ரயில் திருவாரூரில் புறப்படுகிறது, சென்னைக்கு வருகிறது. அது வருகிற வழியெல்லாம் கலைஞரின் வரலாற்று தடத்தில் வருகிறது. கலைஞரின் வாழ்வு தொடங்கியதும் முடிந்ததும் எப்படி என்பதை இந்த நினைவகம் காட்டும். இது கலைஞருக்கு நினைவு சின்னம்
நமக்கெல்லாம் வரலாறு. இது கலைஞர் நினைவிடம் என்பதை விட கலைஞர் தாஜ்மஹால் போல இருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் பெருமிதத்துடன் தெரிவித்தார். ரொம்ப ரொம்ப அருமை, ரொம்ப அற்புதம். கலைஞருடைய சமாதியை சொல்றதை விட கலைஞருடைய தாஜ்மஹால்னு சொல்லலாம். அவ்வளோ அருமை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். நீங்க பார்த்த விஷயம் என்ன சார்? இதுல ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்த விஷயம் என்ன சார்? நினைவிடத்துல எல்லாமே ஒரு ட்ரீம் வேர்ல்ட் மாதிரி. போட்டியிட்ட 13 தேர்தல்களிலும் வெற்றி பெற்றவர் கருணாநிதி. அவருடைய சாதனையை விளக்கும் குறும்படம் அருமையாக இருப்பதாக தெரிவித்தார் விசிக தலைவர் திருமாவளவன். பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள கருணாநிதி நினைவிடத்தை முழுமையாக சுற்றி பார்க்க 1.5 மணி நேரம் தேவைப்படும். பார்வையாளர்கள் முன்பதிவு செய்து அனுமதிக்கப்படுவர் என்றும் இதற்கு கட்டணம் கிடையாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.